அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம தெரியப்படுத்துறோம். நெறைய பேர் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் பத்தி கேட்டிருந்தீங்க. இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இப்போ ஒரு 90 முதல் 95% வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில மழை குறைஞ்சிருச்சு. அப்படியே நமக்கு அதிகபட்ச மழை வந்தாலும் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் தான் பதிவாகுமே தவிர, மிக கடுமையான கனமழை, தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகிறது கிடையாது. ஒரு லேசான மழை, மிதமான மழை மட்டும் தென் மாவட்டங்களில் பகுதியாக கனமழை பதிவாக போகிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மறுபடியும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வங்கக்கடல்ல உருவாக போது. இதன் காரணமாக ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் பலத்த மழை எச்சரிக்கை நிச்சயமாக உண்டு. அதனால இது மழை அப்படியே முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இனிமே தான் நமக்கு ஆரம்பிக்கவே போகுது. இந்த பொங்கல் நாட்களில் மீண்டும் கடலோர மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்கும். எப்போதாங்க இந்த மழை எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னா, பிப்ரவரி ஆரம்பத்திலிருந்து பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து தான் முற்றிலுமாக இந்த வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டை விட்டு விலக வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த ஜனவரி 20, 25 வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமாகவே இருக்கும். இந்த ஜனவரி மாதம் முழுவதுமாகவே விட்டு விட்டு சில மாவட்டங்கள், அதுவும் குறிப்பா கடலோர மாவட்டங்கள், வட தமிழ்நாடாகட்டும், தென் தமிழ்நாடு ஆகட்டும் 2 பகுதிகளுமே, வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாடு 2 பகுதிகளுக்குமே கனமழை என்பது அடுத்து வரக்கூடிய ஜனவரி 10 பிறகு மீண்டும் தொடங்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது புயலாக மாறுமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன்னா, இந்த லோ பிரஷர் ஏரியா ஜான்வரி 8க்கு அப்புறம் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜான்வரி 8 அப்படி இல்லைன்னா ஜான்வரி 9ல ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து ஜனவரி 10ஆம் தேதிக்கு அப்புறம் படிப்படியா நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். அப்படி பார்க்கும்போது சரியாக இந்த பொங்கல் நாட்கள் அன்று மழை பொழிவுகள் ஆங்காங்கே பெய்யும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதை தொடர்ந்து இந்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று தமிழ்நாட்டில் மிக கனமழை மற்றும் அதி கனமழையை கொடுக்க போதா? அல்லது வெறும் கனமழை மட்டும் தான் இருக்க போதாங்கிற மிக தெளிவான தகவல்கள் அடுத்தடுத்த வானிலை அறிக்கையில நம்ம கொடுக்குறோம். அதனால நெறைய பேர் லைக் பண்ணாம இருக்கீங்க. எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். இனி ஒவ்வொரு நாட்களும் இந்த மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்கள், எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலுமே, ஒரு சில மாவட்டத்தில் அந்த லேசான மழை, மிதமான மழைன்னு தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி மிக கனமழை மற்றும் அதி கனமழை தீவிரம் நிச்சயமா கிடையாது. ஆகவே முதலாவது இப்ப நம்ம பார்க்க போறது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை. இந்த 4 மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு அதிகரிக்கும். மழை வாய்ப்புகள் சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது எதிர்பாருங்க. கன்னியாகுமரியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு. 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில் பலமான காற்று பொறுத்த வரைக்கும் வீச வாய்ப்பு இருக்கு. மழை குறைவா தான் இருக்கும். ஆனா கனமழை தான் மழை பொழிவு கனமழை மற்றும் மிக கனமழைங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா காற்றுடைய வேகம் மட்டும் கன்னியாகுமரியில கணிசமாக அதிகரித்து காணப்படும். இதுதான் நம்ம குமரி கடல் பகுதிகள் இருக்கக்கூடிய நமக்கு வானிலை அறிவிப்புகள். தொடர்ந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மழை பொழிவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். ஆகவே தென் மாவட்ட பகுதிகளுக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நமக்கு அந்த கனமழை மற்றும் மிக கனமழை இது எல்லாமே பொங்கல் நாட்கள்ல வர வாய்ப்பு இருக்குமான்னு சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. ஏன்னா தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. எதிர்பார்த்தபடி தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்க போகுது, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல மழை கொடுக்க போகுதுங்கிற தகவலை அடுத்தடுத்த நாட்கள்ல கண்டிப்பா அறிவிக்கிறோம். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பதிவாகுமா? கண்டிப்பா இல்லைங்க. டெல்டாவில் பனிப்பொழிவு தான் இனிமே. ஏன்னா இப்போ கடந்த வாரத்தில் டிசம்பர் முடியும் போது 2024 டிசம்பர் நமக்கு கடைசி வாரங்களில் பரவலாக நமக்கு மழை பதிவாக பார்த்தோம். டெல்டாவில் நாகப்பட்டினத்தில் 8 சென்டிமீட்டருக்கு மேலே நல்ல மழை பதிவாச்சு. இதுக்கப்புறமும் அதே மாதிரி மழை வருமான்னு கேட்டால் இப்போதைக்கு கிடையாது. பனிப்பொழிவு மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிக அளவு மழை வாய்ப்பு நிச்சயமா இதுக்கப்புறம் கிடையாது. பனிப்பொழிவு மட்டுமே அதிகமாக இருக்கும். தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது.
ஆகவே ஜனவரி மாதத்தில் உருவாகக்கூடிய இப்ப அடுத்து வரக்கூடிய வாரங்களில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தீவிரமான கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கு. இலங்கை பகுதிகள் கண்டிப்பா பாதிக்கப்படும். தமிழ்நாட்டுல வந்து தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல அதிக வெள்ள பாதிப்புகள் ஏற்படுமா? ஏன்னா இலங்கையில வந்து நெறைய தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து இப்போ கரை கடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறதுனால, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத வெள்ள அபாய எச்சரிக்கை இலங்கையில வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படியே இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியிலும் இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் இப்போது வரைக்கும் குறைவாக இருக்கு. மிதமான மழை மட்டுமே எதிர்பார்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இலங்கையில் தாக்கி வரும் அதே வெள்ளப்பெருக்கு தமிழகத்திற்கு வர வாய்ப்பு இருந்தா, உங்களுக்கு கண்டிப்பா நம்ம அறிவிக்கிறோம். அடுத்ததா பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில நெறைய இடத்துல வானம் மேகமூட்டமும், பனிப்பொழிவாக இருக்கும். உங்களுக்கு எப்போ அகைன் ரெயின்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னா, ஜான்வரி 10க்கு அப்புறம் சென்னை போன்ற பகுதிகளில் மீண்டும் பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதுவுமே நம்ம இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம சொல்றோம். இப்போதைக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு. சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் ஜனவரி 10 பிறகு ஒரு கனமழை பெய்யலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது வந்து இன்னும் நம்ம உறுதிப்படுத்துறோம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும்? அல்லது கனமழை ரொம்ப தீவிரமா இருக்குமா? இல்ல மிதமான மழையோட இது முடிஞ்சிருமா? அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நம்ம உறுதிப்படுத்துறோம். அதனால எதற்குமே நீங்க தயார் நிலையில இருங்க. பொங்கல் நாட்களில் மிக கனமழை வந்தாலும், அதி கனமழை வந்தாலும், புயல் சின்னங்கள் வந்தாலும் எதிர்கொள்றதுக்கு நீங்க தயார் நிலையில இருங்க. ஏன்னா வானிலை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே வானிலை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஒவ்வொரு நாளுமே வானிலை பொறுத்தவரைக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு வானிலை பொறுத்தவரை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நிச்சயமா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா ஒரே கால சூழ்நிலை எல்லாமே இருக்காது. இப்ப ஜனவரி 1ஆம் தேதி வந்து பனிப்பொழிவு இருக்கு அப்படின்னா, கடைசி வரைக்கும் டிசம்பர் 31 வரைக்குமே இந்த பனிப்பொழிவு அப்படியே தொடராது. நடுவுல கோடை காலம் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து வெப்பசலன மழைலாம் வரும். ஆகவே இந்த கிளைமேட் அப்படிங்கிறது வந்து மாறிட்டே தான் இருக்கும். அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். வட தமிழக கடலோர மாவட்டத்தில ஜனவரி 2வது வாரத்தில் மீண்டும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் என்று தற்போது வரைக்கும் நம்ம தொடர்ந்து கணித்திருக்கிறோம். அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் பனிப்பொழிவு ரொம்ப அதிகம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பனிப்பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. பல பகுதிகள் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் பல பகுதிகள்ல பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழியும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறோம். அதனால இந்த உள் மாவட்டங்களிலும் அந்த லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகும். சில இடங்கள்ல பனிப்பொழிவு அதிகாலை நேரங்கள்ல அதிகரித்து காணப்படும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர் இது போன்ற மாவட்டங்கள்ல பெரும்பாலும் நமக்கு மழை பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து சேஃபாவே இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் பொங்கல் நாட்கள்ல ஏதாவது மழை உங்களுக்கு தீவிரமாச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அறிவிக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் படிப்படியாக நமக்கு மழை குறைஞ்சிருக்கு. பனிப்பொழிவு மட்டுமே அதிகரித்து காணப்படும். மழையினுடைய தீவிரம் ஏதேனும் அதிகரித்து காணப்பட்டா உங்களுக்கு சொல்றோம். இப்போதைக்கு பனிப்பொழிவு மட்டும் எதிர்பாருங்க. மழை குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தென்காசி மாவட்டங்களில் ஆபத்துகள் கிடையாது. மழை படிப்படியாக குறைந்து வருகிறது. தொடர்ந்து இனி வரும் நாட்கள்ல எந்த ஒரு மாவட்டத்திலும் மழை வந்தாலும் உடனடியாக அறிவிக்கப்படும். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.